நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றி பரிசுத்த ஆவியே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. நானும் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, நானும் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, வினைகளை தீர்க்கும் அருமருந்து தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, வினைகளை தீர்க்கும் அருமருந்து தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்திய நாட்டின் பாதுகாவலராகவும் வழிநடத்திய அப்போஸ்தலர் திரு தோமா அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர், இந்தியாவிற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர், இந்திய மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். இன்று அவருடைய புனித நாளை கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, எங்கள் நாட்டு நற்செய்தியை கொண்டு வந்த திரு தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வருகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திரு அடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி
ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 117 1 மற்றும் 2 முடிய உள்ள இறைவார்த்தைகள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை இட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார்.
பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித தோமா 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர். ஆனால் அவர் சிறந்த தச்சு தொழில் செய்தவராக இருந்திருக்கின்றார். 12 அப்போஸ்தலர்கள் ஒருவராக இவர் இயேசுவை அறிந்து அவர் வழி நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் அறிந்து கொள்வதிலும் அவரை பின்பற்றுவதிலும் அவர் மிகவும் தயக்கம் காட்டினார். ஆண்டவரை பற்றி அவர் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். நற்செய்தியில் 3 இடங்களிலே அவரை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. ஆண்டவரை லாசர் இறந்த பொழுது அந்த இடத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டாம் என்று அப்போஸ்தலர் எச்சரிக்கின்ற பொழுது தோமா சொல்லுவார், மாறுங்கள், நாம் ஆண்டவரும் போய் சாவோம் என்று சொல்லுவார். கடவுளோடு சென்று சாவோம் என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு அவரிடத்தில் ஒரு தனிப்பட்ட துணிவு ஏற்பட்டது. தந்தையிடம் செல்வதற்கு நான் வழி என்று ஆண்டவர் சொன்ன பொழுது, ஆண்டவரே எந்த வழி எங்களுக்கு தெரியும், எல்லா வழியும் உங்களுக்கு தானே தெரியும்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுவார், தோமா, நானே வழி, என்னை நம்பினவர் என் வார்த்தைகளை கேட்டு கடைபிடிக்கின்றவர் என்னை பின்தொடர்வார்கள், நான் தான் வழி என்பார். ஆண்டவர் உயிர்த்தார் என்ற செய்தியை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு நேரடியாக கண்டார்கள். தோமா இல்லை. தோமா இந்த செய்தியை கேட்டு நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். அவருடைய விழாவில் கையை வைக்கணும், கையில் காலில் ஆணிகளின் காயத்தை பார்க்கணும் அப்படின்வார். ஆண்டவர் அதற்கேற்றாற் போன்று காட்சி கொடுத்து தன்னை காண்பித்து, தோமா, இதோ என் கைகள், என் கால், என் விழாவை பார், என் காயங்களை பார் என்று சொன்னார். அதன் பின் அவர், ஆண்டவரே என் தேவனின் அவர் காலில் விழுகின்றார். அப்பொழுது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுவார், நீ கண்டதினால் என்னை விசுவசிக்கின்றாய், ஆனால் உலகத்திலே என்னை காணாமலே விசுவசிக்கின்றவர்கள் எவ்வளவு பேர். கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுவார். இவர் ஒரு சிறந்த தச்சு தொழில் செய்கின்றவர், கல் தச்சொழில் செய்கின்றவர், மரத்திலே தச்சு தொழில் செய்கின்றவர். இவர் ஆண்டவர் உயிர்த்த பின்னர் இந்தியாவிற்காக வருகின்றார். இந்தியா என்று அந்த காலத்தில் சொல்லும் பொழுது எத்தியோப்பியாவில் வந்து பாரசீகம் முழுவதிலும் இந்தியாவை இருந்தது. ஆகவே இந்நாட்டிற்கு அவர் பயணம் செய்ய ஒரு வியாபாரியை பயன்படுத்துகின்றார். இந்திய நாட்டு வியாபாரி ஒருவரை பயன்படுத்தி அவர் வழியாக இந்திய நாட்டிற்குள் வர பயன்படுகின்றார். சாதாரண படகை பயன்படுத்துகின்றார். பின்னர் பாய்மர கப்பலை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் நுழைகின்றார். கேரளா வழியாக வந்து அங்கே இருக்கின்ற யூதர்களுடைய ஜெபக்கூடங்களிலே தங்குகின்றார். எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவருடைய ஜெபக்கூடங்களில் தவினார். ஆகவே கோழிக்கோடு என்று சொல்லக்கூடிய இடத்திலே நுழைந்து இந்தியா முழுவதிலும் உள்ள யூதர்களுடைய ஜெபக்கூடங்கள் மக்கள் தங்கியிருந்த இடங்களிலே யூதர்களிடம் தங்கி யூதர்கள் வழியாக மக்களை அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறாக அவர் தமிழ், மலையாளம் மற்ற மொழிகளையும் பேச ஆரம்பித்தார். அன்பார்ந்தவர்களே, மொழி தெரியாத அவர்கள்
பேசும் வல்லமை பெற்றது பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவி இறங்கி வந்தபொழுது அவர்களுக்கு நாக்கு ரூபத்தில் இறங்கி வந்தார் என்பதை நாம் அறிவோம். அதனுடைய பொருள் என்னவென்றால் பேசும் வல்லமை பெற்றவர்களாகவும் போதிக்கின்ற வல்லமை பெற்றவர்களாக வந்தார்கள். அதை தோமையாரிடத்திலே நாம் பார்க்கின்றோம். கேரளா மலையாள கடற்கரையிலே புகுந்த அவர் அங்கு இருக்கின்ற மக்களோடு பேசினார். கடற்கரை ஓரமாகவே சென்னைக்கு வந்தார். சென்னையிலே மக்கள் தமிழ் பேசியபோது தமிழ் மக்களோடு அவர் பேசினார். விரைவாக அவர் போதித்து பல ஆயிரக்கணக்கான மக்களை மனம் திருப்பினார். அவருடைய போதனையின் வழியாகவும் புதுமைகள் வழியாகவும் மக்கள் திரும்பி வந்தார்கள். அதனால் சென்னையிலே புற இனத்தை சேர்ந்த மக்களோடு பெரும் பிரச்சனை ஏற்படுகின்றது. இவர் செய்த புதுமைகளை கண்டு மனம் மாறினார்கள். இதனை கண்ட புற மத சார்ந்த சகோதரர்கள் இவரை வெறுத்தார்கள், எதிர்த்தார்கள். இறுதியாக இவரை சின்ன மலை என்று சொல்ல இடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரை ஈட்டியால் குத்துகிறார்கள். குத்துண்ட ஈட்டியோடு இரவு நேரத்தில் அவர் தப்பித்து ஓடி வழியில் பெரிய மலைக்கு போகின்ற வழியில் இறந்து விடுகின்றார். இவர் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவரை எடுத்து வந்து கடற்கரை ஓரமாக நல்லடக்கம் செய்கின்றார்கள். இவரை அடக்கம் செய்த விதம் வினோதமானது. ஏனென்றால் இவரை சிறந்த முறையில் அடக்கம் செய்ய வேண்டும். கடற்கரை ஓரமாக மணலை தோண்டி கற்பாறைகளை பக்கத்தில் அடுக்கி மேலே ஒரு ஸ்லேட் தடுத்து 3 அடுக்காக வைக்கின்றார்கள். ஒரு முதல் அடுக்கில் மணலும், அதை அடுத்து வருகின்ற அடுக்கில் மணலும், 3வது தட்டில் மணலும், இறுதியாக ஒரு இடத்திலே அவருடைய தோமையாருடைய குத்திய ஈட்டியையும் அவர் சிந்திய இரத்தத்தை ஒரு களஞ்சியத்திலும் எலும்பு கூடுகளையும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு அடக்கம் செய்தது யாருக்கும் தெரியாது. போர்ச்சுகீசியர் 1500ஆவது ஆண்டிலே இந்தியாவிற்கு வியாபாரத்திற்காக வந்தவர்கள் தோமையாருடைய கல்லறை சென்னையிலே தேடுகின்றார்கள். அவ்வாறு தேடுகின்ற பொழுது தான் இந்த கல்லறை வினோதமாக இருக்கின்றது என்பதை பார்த்து இந்த கல்லறையை நோண்டி பார்க்கின்றார்கள். முதலிலே ஒரு பாறை இருக்கின்றது, அதை எடுத்து மணல், அதை எடுத்து பாறை, இதனை சோதித்து பார்க்கின்ற பொழுது அடியிலே தோமையாரை கொலை ஈட்டி, களஞ்சியத்திலே இரத்தம், எலும்பு கூடுகள் இவைகள் இருந்தன. இதனை வைத்து இதுதான் அவருடைய கல்லறை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதன் பின்னர் அதன் மீது ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, இதன் காரணமாக மனம் திரும்பிய மக்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள். தோமையாருடைய இந்த கல்லறையானது அவர் போதித்து மனம் திருப்பியதை விட அவருடைய புதுமை நிறைந்த கல்லறை வழியாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் மனம் திரும்பினார்கள். அவருடைய கல்லறை இன்றையும் சாந்தோம் என்ற இடத்தில் இருக்கின்றது. உலகத்திலேயே 2 கல்லறைகள் மீது தான் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று தோமையாருடைய கல்லறை, மற்றொன்று ராயப்பருடைய கல்லறை. இந்த இடத்தை 20வது நூற்றாண்டிலே சிறப்பான முறையில் புதுப்பித்து அந்த கல்லறையை மக்களுக்கு வழிபாட்டு தலமாக மாற்றினார்கள். தோமையாருடைய சிறப்பு விசுவாசம். விசுவாசியாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையை அவர் சாதித்தார். இந்திய நாட்டிற்கு வந்தபொழுது அவர் தேவ அன்னையினுடைய உருவப்படத்தை எடுத்து வந்தார். அவர்தான் லூக்காஸ் எழுதிய படத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். இன்றும் அந்த படமானது சாந்தோ மலையிலே அன்னையுடைய திருவுருவப்படம் வைத்திருக்கப்படுகின்றது. தோமையா தாமே சிலுவையை கல்லிலே செய்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் தச்சு தொழிலாளர். ஆகவே ஆண்டவருடைய சிலுவையை கல்லில் செதுக்கி எடுத்து அந்த சிலுவையானது இன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றன. தோமையார்
சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து போதித்தவர். தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தவர் நம்முடைய நாட்டின் அப்போஸ்தலர். ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த விசுவாசமானது இன்னும் வளராமலே குறைவாக இருக்கின்றது. இத்தனை ஆண்டுகளானும் அவருடைய விசுவாச போதனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியானது பரவ வேண்டும். இந்திய நாட்டிலே மிக குறைவாகவே இருக்கின்றது. அவருடைய இந்த போதனை பெரிய சாதனையாக மாறி உலகிற்கு உப்பும் ஒளியுமாக திகழ வேண்டும் என்று மன்றாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாயும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தேன். என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் பொது ஒரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் பொது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன். என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தேன். என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திரு தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை பெற்று உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வும் என இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியானார் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்ளுவோரின் பேறு பெற்ற நிலையான நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவை அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற தோமையா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலே வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் கொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். என் இதய கதவை திறந்து வைத்தேன். இவ்வகிலம் துறந்து என்னை நான் மறக்க இதயம் என் இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் தொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். நீ இல்லையே நான் இல்லையே உன் நினைவிலே என்னை மறந்தே. நீ இல்லையே நான் இல்லையே உன் நினைவிலே என்னை மறந்தே. உன்னை பிரிந்தால் நான் வாடுவேன், உன்னை மறந்து நான் எங்கு போவேன். என் இதய கதவை திறந்து வைத்தேன். இவ்வகிலம் துறந்து என்னை நான் மறக்க இதயம் என் இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் தொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். அன்பிற்காய் அகிலமே அலைகின்றது, உன் அருளிற்காய் ஆன்மாவும் அழுகின்றது. அன்பிற்காய் அகிலமே அலைகின்றது, உன் அருளிற்காய் ஆன்மாவும் அழுகின்றது. உன்னை அழைக்க நீ வந்ததும்
என்னை மறந்தேன் என்னை இழந்தேன். வா என் இதய கதவை திறந்து வைத்தேன். வா இவ்வகிலம் துறந்து என்னை நான் மறந்த இதயம் என் இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் கொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை அடையாளத்தின் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையினால் கண்டுணரவும் அவரை எங்கள் சொல்லாலும் செயலாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். திருத்தூதரான அடியார் தோமாவை கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான தோமியாவின் மாட்சிமிக்கு உரிய பேறு பலன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. ஆமென். மிக சிறந்த பாதுகாவலரின் உதவியாய் உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை உணர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். உண்மையின் நினைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வும் இயேசுவிடம் நம் மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவுக்கு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய், நன்றி நன்றி இறைவா. இன்னும் என்னை நேசிக்கிறாய், நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா.
எங்கே நான் சென்றாலும் என்னோடு இருக்கின்றாய். எங்கே நான் பறந்தாலும் என்னோடு நீ வருகின்றாய். எங்கே நான் சென்றாலும் என்னோடு இருக்கின்றாய். எங்கே நான் பறந்தாலும் என்னோடு நீ வருகின்றாய். என்னோடு நீ வருகின்றாய். என்னோடு நீ வருகின்றாய். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா. காலங்கள் கடந்தாலும் ஞானங்கள் அழிந்தாலும் தாயும் என்னை மறந்தாலும் நீயோ என்னை நேசிக்கிறாய். காலங்கள் கடந்தாலும் ஞானங்கள் அழிந்தாலும் தாயும் என்னை மறந்தாலும் நீயோ என்னை நேசிக்கிறாய். நீயோ என்னை நேசிக்கிறாய். நீயோ என்னை நேசிக்கிறாய். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.